தமிழுணர்வாளன் இந்த அனைத்து தமிழ் தோழர் தொழிலுக்கும் முகியின் வணக்கம். ரொம்ப மாசாச்சு, ரொம்ப நாளாச்சு விலாக் போட்டு. இந்த விலாகில் நம்ம எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோன்னா, நம்ம டாமி பைக் வந்து நக்கல் கார்டு வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன், பிராண்டட் போல். கேடிஎம் அவங்க பிராண்டோட நக்கல் கார்டு வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இது எனக்கு கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் கிடச்சனால சும்மா ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம டாமி பாயோட அவுட்லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து பிராண்டட் போல். இதோட பில்ட் குவாலிட்டி ஆகட்டும், இதோட க்ளாஸி ஃபினிஷிங் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் நக்கல் கார்டு மாதிரியே இருக்குது. ஸோ அதிகமாக பேசாமல் நான் இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோக்குள்ளே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் ஃபர்தராக போடலாம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அதுக்கான சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது. ஓகே, கெட் இன்டு த இன்ஸ்டாலேஷன் பார்ட். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. நம்ம இன்ஸ்டாலேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது கூட நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரும்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 2 நக்கல் கார்ட்ஸ், ஹேண்டில் ஹோல்டர் வரும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வைப்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய போல்ட் இந்த எட்ஜில், ஹேண்டில் எட்ஜில் மாட்டுறதுக்காக. நான் வாசரும் வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம இன்ஸ்டாலேஷனை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். இதில் ஒரு இஷ்யூ வரும்னா, நம்ம லெஃப்ட் சைடில் ஓகே, நம்ம ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆக்சலரேஷன் இருக்கிறனால கேப் இல்லாமல் மாட்டினோம்னா உங்களுக்கு வந்து ஆக்சலரேட் பண்ண முடியாது, ஸ்ட்ரக் ஆகிக்கும். அதனால் அந்த ஆக்சலரேட்டுக்கும் இந்த நக்கல் கார்டோடக்கும் வந்து இடையில வந்து 1 இன்ச் ஒரு 2 இன்ச்சாவது கேப் இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற ஆக்சலரேட்டர் ஒயர் ஆகட்டும், நம்ம டிஸ்க் பிரேக் ஒயராக இருக்கட்டும், அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக வந்து செல்ஃபாக இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். சப்போஸ் இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நியூ டெக் வந்திருக்காரு, அதில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாரும் இல்லை, சோனி ஆல்ஃபா A600 அந்த vlogging கேமரா தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ அதில் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செம அவசரமாக இருக்குது. பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த போர்ட்ரைட் வீடியோ ஷாட்ஸாக இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த பின்னாடி பிளர் தெரியல. ஓகே, இதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இந்த எலன் கீ செட்டப் பார்த்தீங்கன்னா 5mm எலன் கீ, 5 சைஸ் எலன் கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கழட்ட ஆரம்பிக்கலாம். கழட்டியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பார் அண்ட் இதையும் கழட்டிடுவோம். இப்போது 2 சைடில் இருக்கிற பார் அண்டையும் நான் கழட்டிட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நக்கல் கார்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாரோட எண்டு இருக்கு இல்லையா, போட்டதுக்கப்புறம் 2 வாசரை வந்து கேப்பில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நெட்டையும் போட்டுடலாம். ஓகே, நெட்டை நீங்கள் ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த அளவுக்கு லூஸாகவே இருக்கட்டும். ஆனால் நம்ம இதில் வச்சு டைட் பண்ணும்போது அது ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எலன் கீ வச்சு டைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. இங்கே இருக்கிற இப்போது கிளாம்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டபுள் சைட் டேப்பை வந்து இங்கே ஒட்டணும். எஸ், பர்ஃபெக்ட் ஃபிட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக இப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்க்ரூ பண்ணலாம். இங்கே இருக்கிற இதுலேயும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா இன்னுமே வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாகும். டபுள் சைட் டேப் எடுத்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான ஸ்பேனர் வந்து 10 எடுத்துக்கோங்க. 10 எடுத்து இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். சப்போஸ் இதை கொஞ்சம் டைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா இது ஸ்க்ராச்சஸ் ஆகிறக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தா நிறைய இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேயே இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். இந்த நக்கல் கார்டை வந்து லெஃப்ட் ரைட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கோட கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வரணும். அப்போ தான் வந்து இதில் க்ரீஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம தூசிலெல்லாம் போகும்போது இங்கே மண் அடிக்காது, தூசி படாது நம்ம ஆயிலில். ஸோ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எண்டு மாட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த கிளாம்பை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கேமராக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க. அரே சப்போஸ் இப்போ பக்காவாக எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு பாருங்க. பக்காவாக இன்சுலேஷன் பண்ணியாச்சு. இதில் ஒரு இடங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்களே வந்து நேக்காக எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த லிவர்ஸ்க்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சி பார்த்துட்டு பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதையும் வந்து லூஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இது வந்து கரெக்டாக டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து கேப் தெரியும். 2 வாசரு நெட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கேன், ஃபுல் டைட் வச்சுருக்கேன். இங்கே மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதை வந்து நம்ம டபுள் சைட் டேப்போ இல்லாட்டி வைப்ரேஷன் அந்த ஃபோம் வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா இங்கே டைட் ஆகிரும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும், லூஸாக இருக்குது. பட் ஆனால் இங்கேனா நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக தான் இருக்குது 2 சைடுமே. சப்போஸ் இந்த vlogging நீங்கள் என்னோடய நக்கல் கார்டு இன்ஸ்டலேஷன் தான் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக வந்து இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் வந்து வெளியே நம்ம ஆக்சசரிஸை பை பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப்பில் வந்து பண்ணி கொடுக்க மாட்டேறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் செல்ஃபாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள்.
எந்த பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நக்கிள் கார்டு வந்து எந்தளவுக்கு வந்து சேஃப்டினா, நம்ம எங்கேயாவது போய் கிராஷ் ஆகணும்னாலோ இல்லை கீழே விழுந்தாலோ லிவரும் வந்து பெண்ட் ஆகும். ஸோ அந்த இம்பேக்டை தாங்கிறதுக்காக தான் வந்து நக்கிள் கார்டு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு யூசேஜ் என்னென்னா, நம்ம ரொம்ப கோல்டு வெதரில் ஓட்டிகிட்ருக்கும்போது நம்ம கை வந்து என்ன தான் க்ளவுஸ் போட்டிருந்தாலும் அந்த விண்டு பட்டு கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். அதை வந்து ஒரு 50% கம்மி பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த நக்கிள் கார்டு வந்து யூஸ் ஆகுது. அட்லாஸ்ட் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த காரணத்துக்காவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வேல்யூவான கமெண்ட்ஸை வந்து கீழே தெரிவிக்க விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. நல்ல விஷயங்களை ஹார்ட்டில் ஏற்றிக்கோங்க. கெட்ட விஷயங்களை மியூட்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கை க்யூட்டாக இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. பாய் பாய். நம்ம டவுன் ஏதோ சொல்ல வரோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டவுன் பாய் தான் சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிருங்க, ஆல் பட்டன் அமைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். ஓகே பாய். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய் பாய். தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.